ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. எப்போவுமே மாறனை பற்றி புரிஞ்சிக்காம திட்டிகிட்டு இருக்க நம்ம வீராவும் இந்த வாட்டி கனியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே நம்ம மாறன் கிட்ட போய் சொல்லும்போது, மாறனும் நம்ம பொண்ணை நானே காப்பாற்றி தருவேன்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் சேர்ந்த மாதிரி நம்ம கனியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆதி தான் இதுக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மாறனும் ஆதிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ணி வீராவோட மனசுல இடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வீராவும் வள்ளியம்மை கிட்ட இவ்வளோ நேரம் ஆகியும் கனியை காணலை, எங்கே தான் போயிருப்பான்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யறது? இதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், அந்த மாறன் கூட கனியை எதுவுமே பேச விடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா எங்கே நிற்குதுன்னு சொல்லிட்டு. அதான் கரெக்டான சமயத்துக்கு கூட வீட்டுக்கு வராமல் இருக்கா. இப்போவே நான் மாறன் கிட்ட போய் கேட்க தான் போகிறேன்னு சொல்லவும் நம்ம வள்ளியம்மையும், இல்லை வீரா, மாறன் எல்லாம் இதுக்கு காரணமாக இருக்காதுன்னு சொன்னாலுமே வீரா கேட்காம மாறன் தான் இந்த மாதிரி செய்திருப்பான்னு சொல்லிட்டு மாறன்கிட்ட சண்டை போடுறதுக்கு வராங்க. மாறன்கிட்ட எங்க கனி பாப்பாவை இது வரைக்கும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை, எங்க அவ அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறனும், என்ன வீரா என்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, அவ இங்கே வரவே இல்லையே அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும், நீ நடிக்காதடா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ தானே எப்போவுமே பாப்பாவை வழிமறைச்சு பேசிகிட்டே இருப்ப, நீ தான் எங்கேயாவது கனி பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம மாறனும், இல்லை வீரா, வள்ளியம்மா இவ என்ன பேசிகிட்டு இருக்கா, நான் தான் சொல்கிறேன்ல கனியை நான் இன்னைக்கு பார்க்கலன்னு சொல்லும்போது நம்ம வீராவும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ பார்க்கலன்னா அப்போ கனி இது வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா யார் அவளை கடத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும்போது நம்ம மாறனும், சரி நம்ம தேடி பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம வீராவும், அவள் என்னோட பொண்ணு, என் பொண்ணை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானே இதை பார்த்துக்கலாம், எங்கே இருந்தாலும் நானே கண்டுபிடிச்சிருக்கேன், உன்னோட உதவி எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன்கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் வள்ளியம்மை கிட்ட, என்ன அத்தை இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணை நம்ம தானே பாதுகாக்கணும், அவள் ஒன்று பொண்ணு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணு, அவளை எப்படியாவது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் தான் இருக்குது, அதை பற்றி புரிஞ்சிக்காம நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீராவை சத்தம் பண்ணும்போது வள்ளியம்மையும், என்ன வீரா, நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதானே, நமக்கு தேவை நம்ம பொண்ணு நல்லபடியாக இருக்கணும், இது வரைக்கும் வீட்டுக்கு வரல, அவள் எங்கே தான் போயிருப்பான்னு புரிய மாட்டேங்குது, சரி நீ எதை பற்றி யோசிக்காமல் மாறன் கூட போய் தேட பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறனும் பைக் எடுத்துட்டு ரெடியாக நிற்கிறாங்க. வீரா அந்த பைக்கில் ஏறுற மாதிரி இல்லை. வள்ளியம்மையும் நம்ம வீரா கிட்ட போய், வீரா எதை பற்றியுமே நீ யோசிக்காத, இப்போ நம்ம பொண்ணு தான் நமக்கு முக்கியம், எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துரு, நேர செல்ல ஏதாவது ஒரு ஆபத்து அவளுக்கு வருமோன்னு சொல்லிட்டு எனக்கு டென்ஷனாகவே இருக்குன்னு சொல்லும்போது நம்ம வீராவை மாறன் கூட்டிகிட்டு போகிறாங்க. தடவையாக நம்ம வீராவும் மாறனும் சேர்ந்து கனியை தேடுறதுக்காண்டி சேர்ந்து போகிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம மாறனும் வீரா கிட்ட, நீ எதுக்குமே கவலைப்படாத, கனி பாப்பா எங்கே இருந்தாலுமே அவளை கண்டுபிடிச்சு தரலாம், எந்த ஆபத்துமே அவளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறனும் கனிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டு அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே கனியை காணலை, என்ன இவ்வளோ நேரம் ஆகியும் காணலையே, எங்கே போயிருப்பான்னு தெரியலை அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும் வீரா கிட்ட, வேற யாராவது ஃப்ரெண்ட் டீட்டெயில் உனக்கு இருக்கா, வேற யாராவது அவள் போய் பார்ப்பாள் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு இடத்தையும் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே கனி கிடைச்ச மாதிரி இல்லை. வீராவும் இவ்வளோ நேரம் சுற்றி பார்த்தாச்சு, எங்கேயுமே கனியை காணலை, சரி நேரம் ஆகுது, வீட்டுக்கு ஒரு சமயம் வந்திருப்பாலோ, வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. நம்ம மாறன் வீரா வந்த உடனே நம்ம வள்ளியம்மையும், என்னாச்சு கனி கிடைச்சால அப்படி சொல்லிட்டு பதட்டமாக கேட்கும்போது நம்ம மாறனும், இல்லத்தை இது வரைக்கும் நாங்கள் தேடாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டோம், ஆனால் கனி கிடைச்ச மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்தாலுமே கனி ஒருத்தி தான் எங்களுக்கு ஆறுதலாகவே இருந்துட்டு இருந்தா, இப்போ கனிக்கு என்னாச்சுன்னு நினச்சாலே ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு கேட்கும்போது வள்ளியம்மையும், சரி வீரா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால, அங்கே இருந்தாலும் ஏதாவது தகவல் வந்தா அப்படி கேட்கும்போது, இல்லை அங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, கனி பாப்பா எங்கே தான் போயிருப்பான்னு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. மாறனும், சரி நீ எதுக்குமே கவலைப்படாத, நானே தனியாட்டி எங்கேயாவது இருப்பாளான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறேன்னு சொல்லி மாறனும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. இப்படி கனியை காணன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் வீராவும் டென்ஷனாக இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது. அதை பார்த்த உடனே நம்ம வீராவும், கனி தான் ஒரு சமயம் வந்திருப்பாளோ, யாராவது காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது ஆதியாக இருக்குது. அப்படியே ஆதி அந்த கனியை தூக்கி வச்சிருக்காங்க.
இருக்காங்க. என்ன வீரா கனியை காணோன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்ட போல. இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், என்னோட விஷயத்தில் நீ எதுவுமே தலையிடாத. இதுக்கு மேலே நீ தலையிட்டனா பாப்பா இப்போ வீட்டுக்கு வந்திருக்கு, ஆனால் இனிமே இதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நான் உனக்கு எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. நீ என்னோட விஷயத்தில் தலையிடாமல் இருக்க வரைக்கும் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வீராவை கனிக்கு என்னாச்சு, கனி தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கனியை அப்படியே எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம மாறன் வெளியிலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கனி பாப்பாவை இப்படி இவ்வளோ நேரம் கடத்தி வச்சுருந்தது நீதானா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம வீராவும் கனியை பார்த்த உடனே, என்ன கனி நீ யார் கூப்பிட்டாலும் பேர்வியா, எதுக்கு இந்த மாதிரி செய்த அப்படி சொல்லும்போது கனியும், இல்லை சித்தோட அப்பா தானே, அதனால தான் என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தானே கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதில் வேற அவங்க சாக்லேட் எல்லாம் எனக்கு வாங்கி தந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீராவும், கனி எத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இப்படி யாராவது தெரியாதவங்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க கூட போகக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம கனியும், நீ தெரியாதவங்க கூப்பிட்டா தானே போகக்கூடாது சொன்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அதனால தான் போனேன்னு சொல்கிறாங்க. நம்ம வீராவும் கனிக்கிட்ட என்னதான் அட்வைஸ் பண்ணாலும் கனி அதெல்லாம் கண்டுக்கிறது மாதிரியே இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாறனுக்கு மனசு உறுத்திட்டே இருக்குது. கண்டிப்பாக கனி பாப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு காரணமே இவனாக இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே அந்த பர்த்டே பார்ட்டியில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்து, இதுலேருந்தே தெரியுது இதுக்கு காரணம் அவனை தான் இருக்கும். எப்படியாவது இவனை சும்மாவே விடக்கூடாது, இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் தரமான ஒரு செயல் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் ஆதித்யா எல்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம கனியோட ஃப்ரெண்டு சித்தோட அம்மா ஆதிக்கிட்ட, என்னாச்சுங்க இவ்வளோ நேரம் ஆகியும் சித்து ஸ்கூல்லேருந்து வந்த மாதிரில அவள் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்கும்போது, என்ன ஒரு சின்ன பையனை கூட உன்னால் பார்த்துக்க முடியலையே, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம மாறன் செம மாசாட்டு அவங்க பையனை கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே அந்த ஆதி சொன்ன டயலாக்கே நம்ம ஆதிக்கே திருப்பி கொடுக்குறாங்க. மாறனும் ஆதிக்கிட்ட என்ன எங்கள் வீட்டு பொண்ணையா நீ கை வச்ச, இதே செயல் தான் உன் வீட்டுக்கும் நடக்கும். இன்னைக்கு உன்னோட பையன் இந்த மாதிரி வந்திருக்கான், ஆனால் என்றைக்குமே உன்னோட பையன் இப்படியே சீக்கிரமாக வருவான் அப்படிங்கிறதுல ஒரு உறுதியாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் செம மாசாட்டு ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆதி அப்படியே அரண்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த மாறன் எதுக்கு தேவையில்லாமல் தலையிடுற, எதை பற்றிடா நீ பேசுகிற, எதுக்கு என்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது மாறனும், என்ன புரியாத மாதிரி எல்லாம் பேசாத, உனக்கும் அந்த கலெக்டருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு அந்த பொண்ணு கனியை எதற்காக இப்படி கடத்தின எல்லாத்தையுமே நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கனிக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சும்மாவே விட மாட்டேன். இது வரைக்கும் கனியே ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பேன். ஆனால் இதுக்கு மேலேயும் கனியோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது செயல் செய்துட்டு இருந்தேன்னா நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்புறமா உன்னோட பையன் வந்திருக்கான்ல, அடுத்து நீ கனிக்கு என்ன வைக்கிறியோ அதே ஆப்பு உன்னோட பையனுக்கும் நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் செமையாட்ட அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ஆதி கொஞ்சம் பயந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாறனும் வீரா கனிக்கு கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வந்துட்டே இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் அதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கனினால் மாறன் வீரா கூடிய சீக்கிரமாக ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லலாம்.